குமார், உங்கள் எல்லாருக்கும் ஹியூமர் கிளப் இன்டர்நேஷனல் திருவல்லிக்கேணி கிளையின் சார்பாக இன்றைய 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் நம்முடைய அமைப்பை சார்ந்த திரு கண்ணன், மாலி, கிருஷ்ணகுமார், சரவணன், மகேஷ்குமார், முனவர் சுல்தான், பாலாஜி, குமார் போன்ற எங்களுடைய நிர்வாக குழு அங்கத்தினர்கள் சார்பாக இந்த சுதந்திர தின விழாவை கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள நாங்கள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸுக்கு வந்த நாளிலிருந்து திரு கார்த்திகேயன் ட்ரெஷரர் மட்டுமல்ல, திரு வரதராஜன்கிற பாலாஜி செக்ரட்டரி மட்டுமல்ல, இந்த எம்எஃப்ஏசியோட நிர்வாக குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல, அங்கே ஸ்டேஜில் உள்ள எல்லாரும் எங்களுக்கு கொடுத்த அந்த கோஆப்ரேஷன் ரொம்ப அற்புதமான ஒரு கோஆப்ரேஷன். இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய கல்யாண நகர் அசோசியேஷனுடைய செயலாளர் தம்பி பார்த்தசாரதி அவர்களையும், எங்களோட இன்னொரு பார்த்தசாரதி அவர்களையும், பார்த்தசாரதியின் நண்பர் கேப்டன் லக்ஷ்மி நாராயணன் அவர்களையும், எங்களுடைய இனிய நண்பர் கணேஷ் அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கணேஷ் அவர்களையும், இந்த எம்எஃப்ஏசியினுடைய மேனேஜர் சங்கர் கணேஷ் அவர்களையும், திருமதி அண்ட் திரு குமார் அவர்களையும், நம்முடைய கேமராமேன், அதாவது ஹியூமர் கிளப்பை ரொம்ப இடத்துக்கு பளிச்சுன்னு எடுத்துன்னு போனது கலாகேந்திரா யூனிட் தான். அவங்க கேமராமேன் குமரன் அவர்களையும் எல்லாரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்குகிறது. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழவை திறம்பி எந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி. இந்த 75வது சுதந்திர தினத்தையும் இன்றைக்கி ஹியூமர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் 39 ஆண்டை முடித்து 40வது ஆண்டில் முதல் கூட்டமாக இன்றைக்கு நாங்கள் அடியெடுத்து வைக்கின்றோம். அந்த நிகழ்ச்சி சாயந்தரம் 4 மணிக்கு ஆரம்பித்து ஒரு புத்தக வெளியீட்டோடு முடிகிறது. எழுத்தாளர் கம் இயக்குனர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு விருந்தினராக இருப்பதற்கு சம்மதித்திருக்கிறார்கள். பேராசிரியர் எம் ராமச்சந்திரன் அவர்கள் எழுதிய என் மேடை அனுபவங்கள்ங்கிற புத்தகத்தை பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் வெளியிட ஞானசுந்தரம் அவர்கள், பேராசிரியர் ஞானசுந்தரம், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமையுடைய தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றக்கூடிய பேராசிரியர் அவர்கள் அந்த முதல் பிரதியை வாங்குகிறார்கள். திரைப்பட இயக்குனர் ஞானவேல் அவர்களும் முனைவர் மாது அவர்களும் அந்த நிகழ்ச்சியை வாழ்த்துரை சொல்வதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த 75வது சுதந்திர தினம் என்பதால் நம்முடைய நாட்டு சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உழைத்த வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய மகன் வயத்து பேத்தி பிரமுகுட்டி அவர்களையும், மகாகவி பாரதியாரினுடைய தங்கை தங்கம்மா அவர்களுடைய கொள்ளு பேத்தி உமா பாரதி அவர்களையும் நம்முடைய மேடை இன்றைக்கு சாயந்தரம் அவர்களுடைய சேவையை பாராட்டி அவர்கள் குடும்பத்தார் சார்பாக அவர்களை கௌரவிக்க இருக்கின்றோம்.
இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்து சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உடைய இது ஹியூமர் கிளப்புன்னா அவங்க இல்லை அவங்கெல்லாம் நாங்கள் இல்லைங்கிற மாதிரி இப்போ எங்கள்கிட்டயே கூட அப்ளிகேஷன்லாம் இல்லைன்னா நாங்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராதா பல்ராமனை தான் கேட்போம். இந்த அமைப்போடு ஒட்டி உறவாடி எங்கள் ஃபேமிலியில் ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய யாரை வச்சு கொடியேற்றுறது அப்படின்னும்போது கமிட்டியோட ஒட்டுமொத்த ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு விருப்பப்படி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அதில் 2 வந்தது. மாலிக்கும் மோகன் இவருக்கு பல்ராமன் சாருக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசாக இருந்தது. அவர்கள் கப்பலாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நிறைந்த அன்பு இந்த அமைப்பில் வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் we request on behalf of the entire team of Humour Club International, Mr. and Mrs. Balraman, Radha Balraman and Balraman, இந்த கொடியேற்று விழாவை பாரத தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பு செய்யுமாறு அவர்களை உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். Urban Company Big 60% off. இன்றைய நம்முடைய கொடியேற்று விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் உங்களை வருக வருக என்று வரவேற்று இந்த அற்புதமான கொடியேற்று விழாவை முன்னின்று நடத்தி கொடுத்த திருமதி அண்ட் திரு ராதா பல்ராமன் அவர்களுக்கு நம்முடைய அமைப்பு சார்பாக நம்முடைய மூத்த உறுப்பினர் திரு மாலி அவர்கள் கௌரவிப்பார்கள். மாலி அவர்களும் திருமதி விஜயலட்சுமி சங்கர் அவர்களும் கௌரவிப்பார்கள்.
இன்றைய நம்முடைய 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாம் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துரையாக இப்பொழுது தம்பி பார்சாரதி அவர்கள் ஒரு வார்த்தைகள் பேசுவார்கள். அடுத்து பார்சாரதி அவர்களும் பேச வேண்டும், பாலாஜி அவர்களும் பேச வேண்டும். இது நமக்கான விழா சார். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அதாவது ஹியூமர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே முன்னோடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆகஸ்ட் 15க்கு முன்னாடியே இந்த ஒரு நிகழ்ச்சியும் இன்றைக்கி நடத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்கள் 3 நாள் இதை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால் இன்றைக்கி ஆரம்பித்தது ரொம்ப சிறப்பு. அதுலேயும் இன்றைக்கி ஒரு இராணுவ வீரர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மேலும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். என்னை பொறுத்தவரை நான் கல்யாண நகர அசோசியேஷன் செக்ரட்டரி என்பதை விட என் தந்தை இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக போராடியவர்களில் ஒருவர் என்ற தகுதி எனக்கு இருக்கின்ற காரணத்தால் இங்கே அது தெரிஞ்சு கூப்பிட்டாரோ தெரியாமல் கூப்பிட்டாரோ அது அமைஞ்சிடுது. எதுக்கு சொல்ல வரேன்னா, அது இந்த ஹியூமர் கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஏதோ உட்காந்தோம் பேசினோம் நகைச்சுவை போனோன்றது மட்டும் இல்லாமல் நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் அவருடைய நல்வாழ்விற்காகவும் பாடுபடுகின்ற அவர்களை சிறப்பு இந்த ஊக்குவிச்சாதான் எல்லாருக்குமே அவங்க செஞ்ச ஒரு பணிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக, அதுவும் இந்த ஹியூமர் கிளப் மாதிரி ஒரு அமைப்பு மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது அது பெருமைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்து கொண்டிருக்கின்ற அந்த வகையில் நண்பர் சேகரன் அவர்கள் இந்த அடுத்து வருவேன். ஏன்னா முதல்ல சேகர் தான். நிறைய பேர் நினைக்கலாம்னா சேகரை பற்றியே சொல்கிறாங்க. என் நண்பர்ன்றதுனால மட்டும் இல்லை, இதை எடுத்து செய்யறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது வரதராஜன் சார் இருக்கார், அது தெரியும். ஒரு சபா நடத்துகிறாரு, அதுக்கு முன்னாடி சார் இருக்கார், இவங்கெல்லாம் சபா நடத்தணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கஷ்டன்றது. அதுக்கு அவங்க ஒய்ஃபு ஆதரவு கொடுக்குறது மட்டும் இல்லை, கூட இருந்து ஒத்துழைக்கிறாங்க பையன். இவங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம நினச்சிக்கலாம் இவர் என்னமோ எல்லாத்துக்கும் ஒரு முன்னே வந்து நிற்கிறாரு பேசுகிறாரு. ஆனால் அது எவ்வளவு கஷ்டம். இவ்வளவு பேரை ஒருங்கிணைச்சு, இவ்வளவு பேருடைய அன்பை பெற்று, இவ்வளவு பேருடைய ஆறுதலையும் பற்றுதலையும் பாசத்தையும் பெற்று இந்த மாதிரி அது ஹியூமர் கிளப் நிகழ்ச்சின்றது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி, ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நாங்கள் கல்யாண நகர அசோசியேஷன்லேயே இதை பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பட்டு உங்கள் கூட்டத்தை அங்கே எங்களால் சமாளிக்க முடியாது. அங்கே இருக்கிறது உங்கள் கமிட்டி மீட்டிங் கூட போட முடியாது. அந்தளவுக்கு ஒரு சாதாரணமான இடம் அந்த இடம். அதனால் வரட்டும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் ஹியூமர் கிளப் நம்ம என்கரேஜ் பண்ணோம். என்கரேஜ் இல்லை, எங்கள் என்டர்டெயின் பண்ணோம், எங்களுக்கு ஒரு மரியாதையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த 75வது வருட தேசிய கொடியை ஏற்றி ரொம்ப சிறப்பாக இங்கே பண்ணியிருக்காங்க. அதான் ஒரு சாதாரண ஒரு இது ரொம்ப வேலை மெனக்கிட்டு ஒரு யாரையும் கூப்பிட்டுருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். அதுக்கே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆதரவும் அந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சும்மா சொல்லக்கூடாது. எல்லோரும் அவங்கவுங்க தன்னுடைய சொந்த நிகழ்ச்சியாக பண்ணுறீங்க. இது மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன், இது ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷன் இந்த கண்ணன்றவர் அவரை வெளியில் பார்க்க முடியாது. பரமாத்மா கண்ணன் மாதிரி ஒளிஞ்சிட்டே இருப்பார், அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் அவர் செயல்பாடுகளை நம்ம உணர முடியும். அதை எப்படி இறைபக்தியை நாம் உணர முடியும், கடவுளை பார்க்க முடியாத உணர முடியுமோ, இறைவன் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் எப்படி உணர முடியுமோ அதுவரை இந்த கண்ணன், நான் அந்த கண்ணனை உண்மையான பரமாத்மான்னு தான் நினச்சி நான் அவரை அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்பினால தான் இந்த ஆர்கனைசேஷன் இவ்வளவு சிறப்பாக நடக்குது. இது மேலும் சிறந்து விளங்கி 100வது ஆண்டு விழாவையும் இதே அசோசியேஷன், இதே நம்முடைய ஹியூமர் கிளப் சிறப்பாக நடத்தி பகவானுடைய அருள் இருந்தால் நாங்களும் அதில் கலந்து கொண்டு வாழ்த்துகின்றோம். நன்றி, வாழ்க வளமோடு. வணக்கம். கார்த்தியன் சார் வரீங்களா? வாங்க ப்ளீஸ். The idea behind that, we need the blessings from all. எங்களோட யார் எல்டர்லி பீப்புளாக இருக்காங்களோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும். ஹியூமர் கிளப்போட 40வது இந்த ஆண்டு துவக்கத்தில் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, பெரியோர்களை வயது முதிர்ந்தவர்களை ரொம்ப கௌரவமாக வைத்து கொண்டு வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த சுதந்திர தினம் அப்போ
75வது ஆண்டு விழாவில் பங்கெடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வந்து நானே சுதந்திர போராட்டத்தில் கலந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எனக்கு தருது. உண்மையிலே அந்த காலத்தை விடுதலைக்காக பாடுபட்ட மக்களுக்கு இது மூலம் நம்மளோட அஞ்சலி செலுத்தி தான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி வணக்கம். ஐ எம் எமோஷனல், சாரி. எம்எஃப்ஏசியினோட செயலாளர் வாங்க சார், ப்ளீஸ் வாங்க, ப்ளீஸ் வாங்க. அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, உண்மையிலே சொல்கிறேன், நாங்கள் 15 நாள் வந்து ஹியூமர் கிளப்புக்காக இங்கே அந்த இன்விடேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். அவர் நினச்சிருந்தா வாசலில் ஒரு சேரை போட்டு நீங்கள் பண்ணிக்கலான்னு சொல்லலாம். பட் நாங்கள் கேட்ட உடனேயே அந்த எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி கால் எம்எஸ்சி மீட்டிங் ஹாலை 15 நாளைக்கும் எங்களுக்கு கொடுத்து உதவினவர்கள். The entire team of Humour Club International is highly grateful to the entire MFAC and especially the Varathanatyam and his friend. Thank you. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஹியூமர் கிளப் இன்டர்நேஷ்னல் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்புக்கு முதல்ல வந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் சேகர் சார் வந்து இங்கே ப்ரோக்ராம் நடத்தணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன், வாங்க போடுங்க இங்கே மந்த்லி அப்படின்னு. கொஞ்ச நாள் அவரோட பழக்கம் எனக்கு அதிகமாக நெருக்கமாயிட்டோம். நான் சேகர் சார், கண்ணன்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சார். இப்போ என்ன சொல்கிறேன்னு இல்லை, எப்போவுமே என்ன சொல்கிறேன்னா, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்புன்ற இடம் உங்களுக்கான இடம். நீங்கள் எப்போ வேணால் வந்து என்ன ப்ரோக்ராம் வேணால் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோக்ராம்னு அன்றைக்கி சிவாஜி கணேசனுக்காக ஒரு அஞ்சலி பெரிய ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லி ஒரு நாள் பிரமாதமாக பண்ணேன். அப்போ கூட என்னை கேட்டார், சார் இதெல்லாம் பண்ண போகிறோம், நிறைய நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு. அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் வைக்கணும், ஃபோட்டோஸ் வைக்கணும். சார் உங்கள் இடம் சார், நீங்கள் என்ன வேணால் பண்ணிங்கோ, எங்களை எதுவுமே கேட்காதீங்க. உங்களுக்கு இப்போது சொல்கிறேன், பர்மிஷன் இஸ் கிராண்டட் டு ஹியூமர் கிளப் டு கண்டக்ட் எனி சார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் எனிவேர் இன் திஸ் பிளேஸ். எந்த இடத்துல என்ன எப்படி உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணிங்கோ. அதனால் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஹியூமர் கிளப் எங்களோட அசோசியேட் ஆகிருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எங்களோட நிறைய ப்ரோக்ராம்ஸ்க்கு கண்ணன் சார் உங்கள் மெம்பர்ஸுக்கு நிறைய அனுப்பிச்சுட்டே இருக்கார், இமெயில், வாட்ஸ்அப் எல்லாம். அப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸாக யூனிட்டியாக ஒரே ஃபேமிலியாக இருக்கோன்றது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆல் த பெஸ்ட் டு தி ஹியூமர் கிளப் இன் ஆல் தி ஃபியூச்சர் என்டேவர்ஸ். தேங்க்யூ. எங்களுடைய முனவர் சுல்தான் அவர்கள் நன்றி தெரிவிப்பார்கள். வாங்க வாங்க, ப்ளீஸ் வாங்க. முனவர் பற்றி சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, முனவர் சுல்தான் இஸ் ரிட்டையர்டு ஆஃபீஸர் ஃப்ரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஐ திங்க் அவர் கொடவாசலில் இருந்தபோது அவர் எப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஹியூமர் கிளப்போட எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரே வேவ் லெங்க்த்தில் இருப்போம். ஒரு ஹை லெவல் டிரான்ஸ்பரன்சி இருக்கும். முடியலன்னுடுவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி எப்போ முடியுமோ அப்போ வந்துடுவாங்க. எல்லாமே வாட்ஸ்அப்பில் நாங்கள் எல்லாம் போட்டு இது பண்ணிப்போம். ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வந்தால் கூட அது எல்லாமே ஹை லெவல் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். சார் வந்ததிலிருந்து ஸ்டேட் பேங்க்கில் இருந்தெல்லாம் எனக்குலாம் முதல்ல ஆரம்பத்தில் உதவி பண்ணாருங்கிறது ஒன்று. ரெண்டாவது 2 பேர் பாராட்டணும். ஒன்று ராதா பல்ராமன்ட்ட எங்கள்கிட்டயே கூட அப்ளிகேஷன் இல்லைன்னா ராதா பல்ராமனுக்கு ஃபோன் பண்ணால் அப்ளிகேஷன் கிடைக்கும், முனவருக்கு ஃபோன் பண்ணால் அப்ளிகேஷன் கிடைக்கும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அங்கத்தினர்களை கொண்டு வந்தது முனவர்னாலும் பல்ராமன்னாலும் ஒன்று. அப்படி இந்த அமைப்போட நாங்கள் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணல. நாங்கள் மயிலாப்பூரில் இருக்கோம், இந்த ஓடி வந்துடுவோம். பட் மகேஷ்குமார், முனவர்லாம் ஆதம்பாக்கத்துலேருந்து வரணும், அவங்க எல்லாத்தையும் விட்டு வருவாங்க. அது மட்டுமல்ல, செல்வகுமார்னு ஒருத்தர் இருக்கார், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அகரம் ஃபவுண்டேஷனுங்கிறது சூர்யாங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனந்தம் ஃபவுண்டேஷன் ரன் பை அன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கால்டு மாருதி செல்வகுமார், தஞ்சாவூர் ஜில்லாவிலேருந்து. அவங்க அப்பா பள்ளிக்கூட வாத்தியார். அவர் படித்தது டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அவர் டிப்ளமா ஹோல்டர் தான். அவர் சின்னதாக 10க்கு 10 ஒரு ரூமில் அந்த இன்வெர்ட்டர்லாம் பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி சோலார் லெவலில் பெரிய லெவலில் போய் இன்றைக்கி 50-60 குடும்பத்துக்கு அவர் வாழ்வாதாரமாக இருந்துட்டு, அது பெரிய விஷயம் இல்லை. அவர் ஒரு டீமை சேர்த்துண்டு
கிட்டத்தட்ட 600 பேருக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட், அதாவது 10க்கு 10 ரூமில் இருப்பாங்க, அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க, சிங்கிள் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, படிக்கிறது வசதி இருக்காது. அத்தனை பேரை சேர்த்து எடுத்துகிட்டு ஒரு 7-8 வருஷமாக அவங்க பண்ணுற சர்வீஸில் இப்போ வந்து 2 டாக்டர்ஸை உருவாக்கியிருக்காங்க, என்ஜினியர்ஸு, அட்வொகேட்ஸு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள்ட்டேருந்து வந்த ஸ்டூடெண்ட்ஸையே கமிட்டியில் போட்டோன்னே நான் ஒரு மீட்டிங்கில் நான் ஆடி போயிட்டேன். நம்ம ஹியூமர் கிளப்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்களோட கமிட்டி மெம்பரில் அங்கே படித்தவங்களெல்லாம் கமிட்டி மெம்பராக போட்டாங்க. அவங்க பேசும்போது லைஃப்பில் அந்த மாதிரி ஆனந்தம் ஃபவுண்டேஷன்லேயும் முனவர் சுல்தான் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், யோகாசனம்லாம் சொல்லிக் கொடுப்பார். வாழ்க வளமுடன் சேஷாத்ரி மகரிஷியோட வாழ்க வளமுடன் அமைப்போட மிகப்பெரிய ஒரு உறுப்பினர். இங்கே எல்லாருமே, பாலாஜியும் அப்படி தான், மகேஷ்குமாரும் அப்படி தான், கிருஷ்ணகுமாரும் அப்படி தான். இப்போ எல்லாருமா சேர்ந்து இந்த ஹியூமர் கிளப்பை நடத்துகிறோம். அதில் நானும் உங்களோட ஒரு என்ன சொல்ல ஒரு தொண்டராக இருக்கேங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய பெருமை. ஓவர் டு முனவர் சுல்தான் அவர்கள். வாழ்க வளமுடன். என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் பேசிவிட்டு என்னை நன்றி சொல்ல சொன்னேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ராமச்சந்திரன் சொல்லுவார், எனக்கு முன்னே தலைமை ஏற்ற ஒரு எல்லாத்தையும் அவர் விட்டு எல்லாத்தையும் போட்டுன்னு போகிறேன், நான் வந்து பிட்டெல்லாம் ஏற்ற கொடுக்குறதுன்னு தெரிலன்னு வாழ்க வளமுடன். இருந்தாலும் ஆனந்தம் சொன்னதுனால, அதுவும் இந்த 75வது சுதந்திர தின விழா கொண்டாடுறதுனால நாம் எப்படி இருக்கோம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூவில் நடந்த சில விஷயங்களை மட்டும் 2 விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். மனசை தைரியமாக வச்சுங்க. இப்போ இந்த அகாடமிக் இயரில் நாங்கள் ஒரு 102 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். டோட்டலி இப்போ நம்ம வி ஆர் ஹேவிங் 701 ஃபேமிலி நாங்கள் வச்சுருக்கோம் தமிழ்நாட்டில். நான் தான் அன்றைக்கி போட்டேன், எனக்கு கமிட்டியில் இருந்தபோது போட்டேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 701னா 701 ஃபேமிலி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. எல்லாமே ஏழைப்பாடுங்க, 3 வேளை சாப்பாடு சாப்பிடாதவர்கள். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் சொல்கிறேன். ஒரு இன்டர்வியூ நடக்குது இப்போ தான் ரீசெண்ட்லி, போன வாரத்துக்கு முந்தின வாரம் நடக்குது. ஒரு பொண்ணு உக்காந்துருக்கு, அவங்க பக்கத்தில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. சொல்கிறோம் இந்த மாதிரி இது அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு செலக்ட் பண்ணும்போது அவங்க அம்மா இந்த குழந்தை எக்ஸாமுக்கு போகிறேன், +2 எக்ஸாமுக்கு போகிற அந்த லாஸ்ட் எக்ஸாமுக்கு அன்னைக்கு அவங்க அப்பா அடித்ததன் காரணமாக, எதுக்கு அடிப்பாங்க, அந்த இதில் தண்ணி சாப்பிட்டுட்டு தான் அடிப்பாங்க. அடித்த உடனே மனசு வலி தாங்காமல் அன்னைக்கு நைட்டு சூசைட் பண்ணிக்கிட்டு அட்டம் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் சேவ்டு. அவங்கள அந்த பக்கம் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணும்போது இந்த குழந்தை ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு போகுது. அந்த சமயத்தில் அந்த குழந்தை வந்து 545 மார்க் எடுத்துருக்கு. நாம் நல்லாயிருக்கோம். குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள், நம்ம 1,00,000 மடங்கு நல்லாயிருக்கும், 1,00,000 மடங்கு. நம்ம அப்பா அம்மா குடிக்கலைன்னா அதுவே இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம். நாங்கள் ஒரு சின்ன ஒரு பயோடாட்டா கேட்டோம் அந்த குழந்தைங்கள்ட்ட. வந்த உடனே கேட்போம், எழுதி கொடுத்துருக்கு. ஒரு குழந்தை எழுதி கொடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வந்துடும். எங்கள் அப்பா செத்த பிற்பாடு தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம 1,00,000 மடங்கு நல்லாயிருக்கும், 1,00,000 மடங்கு நல்லாயிருக்கும். நான் சௌரியமாக எல்லாத்தையும் கொண்டாடி கொண்டு இருக்கோம். 3 வேளை. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு இன்டர்வியூவில் ஒரு பையன் வந்து உட்காந்தான். கூட வந்திருக்கிறது ஒரு பையன், ஆனால் அவங்க அப்பா இருக்கிறாருன்னு எழுதியிருக்கிறாங்க அந்த அப்ளிகேஷனில். நாங்கள் வந்து எதையுமே தொடாமல், நான் இன்டர்வியூ போர்டில் இருக்கிறேன், கேட்குறோம். அவன் எங்களை தூண்டுறான். என்ன கேட்குறான்னா, ஏன் எங்கள் அப்பா வரலையான்னு கேட்கலையா நீங்கள் அப்படின்னு. இப்போ கேட்காமல் இருக்க முடியாது, கேட்டோம். எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு. இதை கொடுக்கும்போது இருந்தார். சரி வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இந்த டச்சிங்கான விஷயம் பார்க்க வேண்டான்னு வேறு ஒன்று விஷயம் பேசுகிறோம். அப்போ மறுபடியும் வந்து எப்படி இறந்தாருன்னு கேட்கலையா நீங்கள் அப்படின்றோம். நம்மளை தூண்டி விடுறான் அந்த பையன். என்ன இல்லைப்பா, ஏன்ப்பா அப்படின்னா, அவர் ஜெயிலில் இறந்துட்டாருன்றான். அடுத்த கேள்வி வந்து, நீங்கள் ஜெயிலில் ஏன் போனார்னு கேட்கணும். எங்கள் அம்மாவை கொலை பண்ணிவிட்டு ஜெயிலில் போனார், அவர் கேன்சரில் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இன்டர்வியூ போர்டில் அந்த 3 பேரும் ஏஞ்சி கொஞ்சம் நேரம் வெளியில் வந்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே தவிச்சு அப்படியே வந்துட்டோம். ஒரு மாதிரியாக வந்துட்டோம். என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 5 மினிட்ஸ் பற்றி ஹி வாஸ் டூயிங். இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறார். நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரே ஒரு பையனுக்கு இன்டர்வியூ இருக்குது. ஹிஸ் கட் ஆஃப் மார்க் இஸ் 199.5. ஹிஸ் கட் ஆஃப் மார்க். நாளைக்கோ நாளன்னைக்கோ ஒரு இன்டர்வியூ இருக்குது ஒரு பையன். இந்த பையன் வந்து ஹி வில் பி செலக்டட் ஃபார் MIT அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல விஷயங்கள் நம்ம என்ன சொல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு அன்றைக்கி நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கூட்டிகிட்டு போனோம். ஒரு மதரையும் 2 பெண் குழந்தைங்களும் கூட்டிட்டு போனோம். தேவர் டூயிங் இன் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் படிக்கிறாங்க, டி நகரில். ஒன்றும் சொல்லாமல் கூப்பிட்டுட்டு வந்தோம். ஏன்னா அவங்க அப்பா குடிக்கிறார், காந்தி பிறந்த நாட்டில் குடிக்கிறாங்க, பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை. அவங்க குடிச்சிட்டு இருக்கிறாங்கன்னா குழந்தைங்க மனசெல்லாம் வேதனையாக இருக்குது.
அந்த குழந்தைங்க வந்தாங்க. இந்த இந்த பயோடேட்டாலாம் படித்து பார்த்துங்க. சும்மா படித்து பார்க்க விட்டோம். படித்து பார்க்க விட்ட உடனே அந்த குழந்தை அக்கா வந்து தங்கச்சிக்கிட்ட சொல்லிட்டு போகிறான், அப்பா இப்படி இருக்கார் இப்படி இருக்கார் இப்படி இருக்காருன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த மாதிரி, அப்பான்னா இப்படி தான் இருப்பார், குடிக்கிற அப்பா இப்படி தான் இருப்பார், நாம் தான் படித்து முன்னுக்கு வரணும்னு போனது தான் பெரிய சக்ஸஸ். பெரிய விஷயம், பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து இங்கே இதெல்லாம் கேட்டிங்கன்னு வச்சுங்க, நிறைய சொல்லி கொண்டு இருக்கலாம். குறிப்பாக இந்த மயிலாப்பூர் நம்ம ஹியூமர் கிளப் வந்து அப்படியே கிளப் ஆகிட்டோம் நாங்கள் மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில், இல்லையா? அப்படியே கிளப் ஆகிட்டோம். அங்கே நடக்கிறது இந்த ஃபங்க்ஷனாக அந்த ஃபங்க்ஷனாக சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது. அங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க, இது நாம நடத்துகிறோமா அப்படிங்க. இப்போ கூட கேட்டோம், சிஞ்சு ஏதோ ஒரு போர்டு வச்சுருந்தாங்களே, அது மாதிரி கேட்டோம். அந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கிறது சேகர் அண்ட் டீம். எல்லோரும் கண்ணனோ இவரோ அவரோ அவங்க ஃபேமிலியோ எல்லாம் சேர்ந்து நடத்துகிற விஷயம் இது. ரொம்ப சந்தோஷம். காலையிலேயே வந்திருந்து இந்த வெயிலையும் பாவம் அந்த இதில் உட்காந்துருந்து கொடியேற்றுற பாருங்க, இன்னும் குல்லாவை கைட்டில் அவர் கைட்டியே தருவேன், குல்லா போட்ட நவாப் நல்லா தான் இருக்கிறார். அம்மாவும் வந்து பெரிய விஷயம் வந்து இருந்து கொடியேற்றி பெரிய விஷயமாக செஞ்சதுக்காக அனைவரும் நன்றி. எல்லோரும் நலமாக இருக்கணும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கொடுத்துட்டேன். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். வேற விட்டு போச்சுன்னா அதையும் சேர்த்து. நீங்கள் 2 பேரும் வாங்க ப்ளீஸ். நாங்கள் இல்லை 2 பேரும் வாங்க. நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, அது வித் த பர்மிஷன் ஃப்ரம் கார்த்திகேயன் அண்ட் வரதராஜன் சார் ஒரு விழா பண்ணுறோம். நம்மெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுறோம், இன்னும் நிறையா செலவு பண்ணுறோம். அதனால் இங்கே உள்ள சிப்பந்திகளுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு கவர் கொடுங்க. நம்ம கூடயே இருக்காங்க. நீங்கள் என்ன விட்டு போனாலும் சரி, கோடி ரூபா விட்டு போனாலும் சரி, நமக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸலண்ட் ஸ்டாஃப் இங்கே இருக்காங்க. அதனால் ஐ ரிக்வெஸ்ட் மிஸ்டர் பாபு வாங்க, இப்படி வந்துடுங்க. பாபு முனிரத்னம் மூர்த்தி யார்? விஜயம்மாவா? வாங்க. உங்கள் பேருமா? முனியம்மாவா? ஓகே, விஜயம்மா வாங்க. முனியம்மா அப்புறம் ஓகே, முனியம்மா, விஜயம்மா நீங்களும் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே அங்கே பாரு, இப்படி அம்மா நீங்கள் வாங்க. சரவண்ணா சரவணன் தேங்க்யூ. நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணலை. பலராமன்கிட்ட சொன்னோம், இந்த எக்ஸ்பெண்டிச்சரில் அதையும் சேர்த்துருங்கோ அப்படின்னு. இதை எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகை கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் நாங்கள் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணால் கூட நீங்கள் எல்லோரும் பெருமளவில் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சு கொடுத்ததுக்கு as a secretary ஐ மஸ்ட் தேங்க்ஃபுல் டு யூ. ஈவினிங் இங்கே 4 மணிக்கு ப்ரோக்ராம் இருக்குது. 3லேருந்து 4 வந்து 39th ஆனிவர்சரியோட கிளிப்பிங்ஸ் போட போகிறோம். 4 மணிக்கு கிருஷ்ணகுமார் பேசுகிறார். அப்புறம் புக் ரிலீஸ் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வரணும். இது 40வது ஆண்டோட முதல் மீட்டிங். நீங்கள் அவசியம் வரணும். இப்போ எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வந்தாச்சு, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. அண்ட் பலராமன் ஓரிரு வார்த்தைகள் பேசுங்க. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. எப்போதுமே என் மிஸ்ஸஸ் தான் பேசுவாங்க. அவங்கள ஒரு 2 வார்த்தை பேசுவாங்க. இந்த மாதிரி ஹியூமர் கிளப் ஏற்பாடு பண்ணி இவ்வளோ கிராண்டாக பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷம். எங்களை கூப்பிட்டு ஃப்ளாக் ஏற்றினதுக்கு அதுக்கும் ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன். இப்போ எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போ வந்திருக்கு. எப்போவுமே நம்ம வந்து 7:30ன்னு சொன்னால் தான் 8:30க்கு வருவாங்க. வந்தாச்சு. எல்லாருமே ஹாப்பியாக எங்கள் கூட பிரேக்ஃபாஸ்ட்டில் கலந்துக்கணும். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.